கர்நாடகாவில் ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர் அதிகபட்சம் 5 கோடி வச்சுதான் படமே எடுத்திருக்கிறார். ஆனா அவரை கொண்டாந்துட்டு விஜயை வச்சு இந்த பல 100 கோடி ரூபாய் அப்படின்னு அவங்க சொல்றாங்க வச்சு இந்த படம் போட்டது எடுத்ததுக்கு யார் பணம் கொடுத்தது? இதை முடிஞ்சா இன்கம் டாக்ஸ் விசாரிக்கணும், இல்லாட்டி டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் விசாரிக்கலாம். செய்யற வேலையை விட்டு சனியாட்டுக்கு மயிர் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியல் இருந்தாலும் இவங்களுடைய நோக்கம் எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும். இந்த சினிமாக்காரன் நீ எங்க தூக்கி போட்டாலும் அவன் வந்துட்டு நாட்டை பார்க்க மாட்டான், சினிமா பார்த்துட்டு இருப்பான். நான் இதை சீமான் கிட்டே பார்த்துருக்கிறேன். நான் போய் பேச போனோம்னா எப்போ பார்த்தாலும் அவருக்கு முன்னாடி இருக்கிற டிவியில் ஒருபோதும் நான் நியூஸ் ஓடி பார்த்ததே இல்லை. சினிமா சேனல் தான் ஓட்டிட்டு இருப்பாரு அவர். வணக்கம் தோழர்களே, ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜனநாயகன் படம் எப்படி லீக் ஆனது என்று ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாக்கி நடிகர்கள்லாம் கூட கருத்து சொன்னாங்க, எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் அவங்க போய் தமிழக காவல்துறையினுடைய சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்துகிறவங்க ஒரு 6 பேரை கைது செய்யப்பட்டிருக்கிறதா அன்றைக்கி காவல்துறை வந்துட்டு தகவல் சொல்லியிருக்கு. இந்த 6 பேரும் யார் என்ன அதை பற்றி விவரம் எதுவுமே இல்லை. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட விசாரணை நடத்தி இன்னும் ஃபர்தராக போனால் அதனால் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுருக்கலாம். ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, இது எப்படி லீக் ஆகியிருக்க முடியும்? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டேன். அந்த வீடியோ முழுக்க சினிமாக்காரர்களிடமிருந்து விசாரித்து போடப்பட்டது தான். அதில் ஒரு இடத்த நான் குறிப்பிட்டிருந்தேன், தணிக்கை வாரியம் இதில் நாங்கள் இதில் எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல என்கிற விளக்கத்தை கொடுத்துருந்ததுன்னு. அப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கும்போது அவங்க பயன்படுத்திய ஒரு விடயம் நாம் எல்லாம் ஆழ்ந்து கவனிக்கத்தக்கது. இதுதான் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, அப்படியே முன்னாடி மாதிரி ஃபிலிம் ரோலை எடுத்துட்டு போட்டுக்கிட்டு இது பண்ணி அப்படியே ஷோ காட்டுறதெல்லாம் கிடையாது. எல்லாம் கியூப் தான் அப்பெல்லாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக த்ரூ இன்டர்நெட் இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். அந்த மாதிரி தான் ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதை எடுத்து அவங்க பார்ப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட கேடிஎம், கீ டெலிவரி மெசேஜ், இவ்வளோதான் கேடிஎம் அப்படின்றது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட எந்த விதமான காப்பியும் இருக்காது. சான்றிதழ் வாரியம் சொல்லியிருக்கு, சென்ட்ரல் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட எதுவும் இருக்காது. அவங்க வந்துட்டு என்னைக்கு நாங்கள் படத்தை பார்க்குறோம், தணிக்கை பண்ணுறதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க வந்துட்டு ஒரு கீ டெலிவரி மெசேஜ் கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணோம்னா அந்த ஃபைலில் ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்கலாம். அது எவ்வளோ நேரம் படம் ஓடுமோ அது ஓடுற வரைக்கும் தான் அதை நாங்கள் முடிச்சிட்ட உடனே அது எக்ஸ்பயர் ஆகிடும். அது ஒன் டைம் பாஸ்வேர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் மீண்டும் பார்க்கணும்னா மறுபடியும் அந்த இயக்குனர் அல்லது ப்ரொடியூசர்கிட்ட கேடிஎம் வாங்கி தான் பண்ண முடியும். அதனால் நாங்கள் எப்போ கொடுத்துட்டோம், ஜனவரி மார்ச் 17ஆம் தேதி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லி தெளிவாக முடிச்சிட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னா, இந்த கீ டெலிவரி மெசேஜ் அப்படின்ற ஒரு விடயம் வந்திருக்கு. திஸ் இஸ் த கோட் பை விச் ஃபைல் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. இப்படி தான் என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தினுடைய இதை வந்துட்டு சேட்டலைட்டில் இருந்து தான் இதை டவுன்லோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மல்டிப்ளெக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு அந்த ஷோ டைமிங் சொல்லும்போது அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனுக்கு பர்டிகுலர் ஓடிபி வரும்போது அதை ஓப்பன் பண்ணால் அது உடனே அந்த படத்துக்கு இது டவுன்லோட் ஆகிடும். 2.5 மணி நேரம் ஓட்டிட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது இருக்காது, அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். மீண்டும் வேணும்னா மறுபடியும் சொன்னீங்கன்னா மறுபடியும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஷோ பை ஷோ அப்படி கொடுத்தா தான் நீ பண்ண முடியும். ஆனால் அப்போ ஸ்க்ரீனில் போட்ட உடனே அது இந்த மாதிரி செல்லில் அடிச்சோ ஏதோ ஒரு விதத்தில் ரெக்கார்ட் பண்ணி வெளியில் கொண்டு வர முடியாதுன்னு இல்லை. ஆனால் அதனுடைய குவாலிட்டி வேறையாக இருக்கும், அது தெரியும் நமக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் படமே சென்சாரில் ஓகே ஆகி இன்னும் வரல. ஸோ இந்த ஃபைல் வேறு யாருக்கிட்டையும் இருக்க போகிறதில்ல. ஒன்று ப்ரொடியூசர், டைரக்டரு, எடிட்டர் விட்டா மிக்சிங், 5வது தணிக்கை, இவங்க தான் சான்றிதழ் வாரியத்துக்கு போகணும்.
இவ்வளோதான். சான்றிதழோட இல்லைன்ட்டான். மற்ற 4ம் சினிமா ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் தான். அந்த ப்ரொடியூசரோ இல்லை டைரக்டரோ தங்களுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு இதை காட்டுறதுக்கு இதே கேடிஎம் பாஸ் பண்ணி அவங்க வந்துட்டு நெட்டில் போட்டு அவங்க பார்க்கலாம். முடியாதுன்றது இல்லை, அப்படிலாம் வசதி இருக்கு. அப்போ அவர் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமானா அதை மானிட்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான்றாங்க. பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா டக்குன்னு அவன் கட் பண்ணிடுவான். அதற்கான சேஃப் கார்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கு. ஆக இந்த ஜனநாயகன் படம் வந்துட்டு எந்த விதத்திலும் பைரேட்டட் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. கொள்ளையடிக்கப்பட்டது. பைரசின்ற வார்த்தைக்கு இடம். என்னைக்கு கியூப் வந்துச்சோ முடிஞ்சு போன கதை. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபைல் ஃபார்மேட்டு தான் எல்லாமே. அப்போ இது யாரால பண்ணப்பட்டிருக்கும்? ப்ரொடியூசர், டைரக்டர், விட்டா அந்த நடிகருடைய பிஹெஸ்ட். அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த படத்தை எடுத்த அந்த விஜய் நாராயணன் கர்நாடகாவில் ஒரு ஃபிலிம் மேக்கரு. அவர் அதிகபட்சம் 5 கோடி வச்சு தான் படமே எடுத்திருக்கிறாரு. ஆனால் அவரை கொண்டாந்துட்டு விஜயை வச்சு இந்த பல 100 கோடி ரூபாய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க வச்சு இந்த படம் போட்டது எடுத்ததுக்கு யார் பணம் கொடுத்தது? யாருடைய பணம்? இதை முடிஞ்சா இன்கம் டேக்ஸை விசாரிக்கணும், இல்லாட்டி டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸும் விசாரிக்கலாம். இந்த ப்ரொடியூசருடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். அவர் எப்படி வந்தார்? ஆக அவரே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பினாமி மாதிரி தான் அவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பினாமி தானே அது. ஒரு ப்ரொடியூசரை வச்சுட்டு அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் ஆள்றதுக்கு. படம் நடிக்கிறதும் நான், ஒரு வேளை விஜய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா படத்தினுடைய ப்ராஃபிட் ஆள்றது நான். அவருக்கு ஒரு தொகை தானே, ஒரு பார்ட்னர் தானே, அப்படி கொடுத்துட்டு போயிடலாம். அப்படிலாம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு செய்தி என்னன்னா, கடைசியா இந்த படத்தை வந்துட்டு இப்படி லீக் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னம்னா, இந்த நயன்தாராவுடைய வீட்டுக்காரர் இருக்கிறாருல ஒரு இயக்குனர், அவருடைய படத்தை, அதாவது செய்தி வந்திருக்குது, எல்ஐகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ்ல காலி பண்றதுக்காக வந்தது தான் இது. எதிர்பார்த்த மாதிரி அது போயிருச்சு, காலி ஆயிடுச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் பண்ணல. இதை எதில் கொடுத்துருக்குறாங்க? ஃபிலிமி பீட் அப்படின்ற ஒரு சினிமா இணையதளத்தில் கொடுத்துருக்குறாங்க. கவனிங்க, செய்கிற வேலையை விட்டு சனியாட்டுக்கு மயிர் பிடுங்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியலில் இருந்தாலும் இவங்களுடைய நோக்கம் எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும். இந்த சினிமாக்காரன் நீ எங்கே தூக்கி போட்டாலும் அவன் வந்துட்டு நாட்டை பார்க்க மாட்டான், சினிமா பார்த்துட்டு இருப்பான். நான் இதை சீமான்கிட்டே பார்த்துருக்குறேன். நான் போய் பேச போனோம்னா எப்போ பார்த்தாலும் அவருக்கு முன்னாடி இருக்கிற டிவியில் ஒருபோதும் நான் நியூஸ் ஓடி பார்த்ததே இல்லை. ஏதாவது ஒரு சினிமா தான் போயிட்டு சினிமா சேனல் தான் ஓட்டிகிட்டு இருப்பார் அவர். அவருடைய செய்தி ஏதாவது வந்துருக்குதா அப்படி பார்ப்பாரு. அது வந்துட்டு உடனே அந்த பேப்பரை தூக்கி போட்டுருவாரு. அவ்வளோதான். அவங்களுக்கு முக்கியம் அதுதான். அவர் சொல்லுவார் வெளில வந்துட்டு, நான் ஒன்றும் சினிமா கவர்ச்சிலன்னா வரலன்னு. கவனம் எல்லாம் சினிமா மேலே தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் விஜய் எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் தான். இல்லாட்டி வந்து 2.5 வருஷம் ஆகிப்போச்சு. எவ்வளோ விஷயத்த உள்ளபடியே மக்கள் மீது அக்கறை கொண்டு தான் இவர் வந்தார் அப்படின்னம்னா, அவர் எவ்வளோ விஷயத்த ரொம்ப அக்கறையோட கற்றுக்கிட்டு எவ்வளோ ஆழமாக பேசியிருக்கலாம். ஏதாவது தெரியுதா அவருடைய பேச்சில் அக்கறை இருக்கிறது தெரியுதா? கடலூருக்கு வரமாட்டேன், சைதாப்பேட்டைக்கு வரலாம், பர்மிஷன் ஆகிடுச்சு, 1 மணி நேரம் போதாது. இவர் பேசுறது 10 நிமிஷம் போதாது. அடுத்தபடியாக என்னது, கன்னியாகுமரிக்கு வரேன், வரல, கேன்சல்ட்டு. அப்புறம் ரோட் ஷோ மட்டும்தான். அப்புறம் நாளைக்கு என்னது அறந்தாங்கி, இல்லை கேன்சல்டு. இந்த மாதிரி 10 இடத்துல வாங்கி 10 இடத்த கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இதே வேலையா? இதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு, அதாவது விஜய் அப்படியே வீட்டை விட்டு புறப்பட்டு அந்த வண்டி வரும்போது கதவு திறக்கிறதுல எதிர்த்து கேமரா வச்சுக்கிட்டு பின்னாடியே போறாங்க. எத்தனை நடுவில் விஜய் வந்துட்டு பேட்மேனா வவால் மனிதர் மாதிரி அப்படியே பறந்து அப்படியே போயிட்டு மறுபடியும் காருக்குள்ள வந்து உட்காந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி பின்னாடியே கேமரா வச்சுட்டு போறாங்க. அவர் ஏர்போர்ட்ல போய் அவர் இறங்கி விமானத்தில் ஏறி உட்காந்து விமான கதவு சாத்திட்டு விமானம் புறப்பட்டு அப்படியே மேலே பறக்கிற வரைக்கும் அப்படியே காட்டுறாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு விமானம் வந்து இறங்கிடுச்சு, அந்த விஜய் போறாரு, உடனே அவர் முன்னாடி பின்னாடி கேமரா வச்சுக்கிட்டு. இந்த தொலைக்காட்சிகள் சொல்றேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றது தொலைக்காட்சிகள் எல்லாம் இப்படி எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கிறவங்க விஜய் ஏன் வரலன்றதையும் கேட்டு சொல்லணும்ல மக்கள்கிட்ட. இவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம், எங்களுக்கு பொறுப்பு இருக்குது, நீங்கள் சொல்லுங்க. சும்மா நீங்கள் பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறீங்க.
அவ்வளவு சீக்கிரம் வந்து இறங்கிட்டு மதுரையில ஏன் 4 மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு காரைக்குடி வர்றதுக்கு கேட்க மாட்டாங்க. சைலண்டா இருக்கிறாங்க இந்த ஊடகங்கள். அவருடைய அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. ஏன்றது சொல்லணும்ல. அதுக்கு எவ்வளவு அர்த்தம் உண்டு. எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருந்தான் அந்த வெயில்ல. அப்படியே போயிடுறது. அவனுடைய கட்சிக்காரன் தான் வாங்குறான் பர்மிஷன். இவங்க சொல்லிதான் வாங்குறான். ஆனா நான் வரமாட்டேன் போ. அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? 2 தான். ஒண்ணு மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ விஜயால ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் மறைக்கிறாரு. ஒண்ணு இல்லாட்டி அவங்களுடைய இது என்னன்னா, அடிக்கடி மக்களிடையே வந்தா மவுசு போயிடும் சொல்லுவாங்க இல்லையா? மவுசு கவர்ச்சி போயிடுமா, அதுக்காக காரணமாகவும் இருக்கலாம். சும்மா எல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது, இல்ல அவர் வரமாட்டாரு, வந்துட்டாரு, வந்துட்டாரு, அப்படி. அது அந்த ஆள் தான், அந்த ஜான் ஆரோக்கியசாமிலாம் அப்படியேப்பட்ட ஆள் தான். ஒருவேளை அப்படியேப்பட்ட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். ஏன்னா நம்ம சொன்ன உடல் ஏதோ குறை இருக்கான்னு உடனே ஒரு சைக்கிள் ஓட்டி காட்டினார். அதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. எதுக்கு சைக்கிள் ஓட்டினேன்? அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு மக்கள் ஆயிரக்கணக்கில் குவிஞ்சிருக்கிறாங்க, பேச வேண்டியது தானே. அப்போ இறங்கி சைக்கிள் ஓட்டி ஒரு ரவுண்டு போயிட்டு இருந்து காட்டுறாரு. ஏன்னா 6 வயசு பையனா, முதல் நாள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கினவனா? எதுக்கு அது? அதுவும் இறங்க தெரியல, போட்டுட்டு உட போனேன், உடனே எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. அதுவும் குதிரையில் இறங்க போகிறவர். சிரிப்பா இருக்குதுயா, இப்படியெல்லாம் ஒருத்தனா? அதுவும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. அடேங்கப்பா, மென்டலடா நீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய மாதிரி நம்மளுக்குலாம் கோபம் வருது. என்ன இதெல்லாம்? என்ன டிராமா இதெல்லாம்? ஸோ எப்பயாவது விஜய் வருவாரு, அப்படியே அப்பேர் ஆவாரு, அப்படியே ஒரு கையாட்டிட்டு போயிடுவாரு, ஓட்டுலாம் ஊந்துரும். நடாது. அவங்க மேல ஏதாவது கன்சர்ன் இருக்குதா? மக்கள் யாரும் வந்து இதெல்லாம் உன்னுடைய பேச்செல்லாம் கேட்கறது, உன் பேச்சுல ஒண்ணு இல்லை. அவங்க என்னைக்கே டூ விட்டு போயிட்டாங்க. இந்த வந்து நிக்கிறதுங்கெல்லாம் சாதாரண பிள்ளைங்க தானே. எவ்வளவு வெயில்ல சாவுதுங்க. அது சொல்ல வேணாம் நீ. அப்படியே அதை பத்தி விளக்கமே இல்லைங்க. சரி, அது டிவிக்காரன் கேட்கல, இவனாவது விளக்குறானா? தாவே கலந்துட்டு எவராவது ஒன்றும் பேசுறது இல்லை அதை பத்தி. அதுக்கு முன்னாடி பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு, அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா அந்த ஆதவர்ஜனா ரெட்டி வாயை திறந்தாலே புழுவு. அப்படியேப்பட்ட அவன் எல்லாம் குடும்ப விவகாரத்திலிருந்து அரசியல் வரைக்கும் ஃபுல் ஆஃப் லைஸ் தான். கன்ஜெனிட்டல் லையர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிறவி பொய்யன் அப்படின்றாங்களா, அதுதான். அவனா திறந்தாலே பொய் தானடா பேசுவான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவன் அப்படியேப்பட்ட ஆளு. பாட்டில் சில்லு ஒன்று விடுது, திமுக அடிக்கிறான் அப்படின்ட்டு 1 மணி நேரத்தில் போலீஸ்காரன் போய்ட்டு 2 பேர் இடத்துல யாருன்னு பார்த்தா எல்லாம் வந்துட்டு தாவேக்காரனுடைய சீக்கிரம் மெச்சூரிட்டி இல்லை. விஜய் ரசிகர்கள் தண்ணி போட்டு சண்டை அடிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. அந்த மாதிரி அவர் புழு விட்டுக்கிட்டு இருந்தாரு. அது இப்பெல்லாம் சைலண்டா இருக்காரு. 10 நாளா வந்துட்டு விஜய் கேன்சல் ஒன்றும் பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருக்கும் தெரியாது எதனால் இவர் கேன்சல் பண்றாரு, ஏன் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது. இப்படித்தான். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அயோக்கியத்தனம், ரகசியம், மோசடி, இதுதான். மக்களே புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ ஆனா என்ன ஆகும்? வரவே மாட்டான். அங்கே வந்து கையெழுத்து போட்டு சம்பளம் வந்துச்சா போடுவாங்க, அவ்வளோதான். வேறு எதுக்கும் வரமாட்டாங்க. இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு காரணம், உங்கள் வீட்லேயும் யாராவது இந்த பசங்க இருந்துக்கிட்டு விஜய் அப்படின்னா டே நிறுத்துடா. என்னடா விஜய்க்கு தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு என்ன தெரியும்? ஒருத்தன் வந்துட்டு புழுவுறான், 2 வயசு பிள்ளைய கேட்டாலும் விஜய்ங்க தான். 2 வயசு பிள்ளை. என்னடா கதை விட்றீங்க டே. அப்புறம் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற பூனை நாய் எல்லாம் வந்துட்டு விஜய் ரசிகன் தான் சொல்லுவாங்க. எதை வேணாலும் புழுவி விடுவாங்க. எச்சரிக்கையா இருங்க. இது ஜனநாயகம். இந்த தலையெழுத்தை நாம் நிர்ணயிக்கிறதுக்கு, இந்த வாக்கு உரிமை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக தான் சுதந்திர போராட்டத்தை நம்ம நடத்தி இருக்கிறோம். புரிஞ்சுக்கங்க. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.